Hello friends, welcome to sherlinscraft. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம கரும்பு ரெடி பண்ண போகிறோம். கரும்போட டெக்ஸ்டர் மாறாமல் கரும்போட டெக்ஸ்டர் எல்லாத்தையும் கொடுத்து ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணியிருக்கேன் ஒயிட் கலர் பேப்பர் வச்சு. நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து பேக்ரவுண்ட் நியூஸ் பேப்பரில் வச்சிருக்கனால நான் ஒயிட் கலர் பேப்பரில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ஒரே சைஸில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை சுற்றி ஓட்டுறதுக்கு பிளாக் கலரில் ஷீட்ஸ் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சா அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கை சுற்றி இந்த பிளாக் கலர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு கலர் பேப்பர் கம்மியாக தேவைப்படும். நீங்கள் ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் ஷீட்லேயே ரவுண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பேப்பர் அந்தளவுக்கு திக்காகவும் ஸ்டிக் இருக்காது. அதுவும் இல்லாமல் கலர் பேப்பர் நிறைய தேவைப்படும். இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளுக்கு வந்து கலர் பேப்பரும் கம்மியாக தேவைப்படும். அதே மாதிரி ஒயிட் கலர் பேப்பரில் ஏற்கனவே ரோல் பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் பண்ணிவிட்டு கூட பெயிண்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 2 ஸ்டிக் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். மொத்தம் 4 ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு மேலே லீஃப் மாதிரி முள்ளாக ஒரு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி லீஃப் ரெடி பண்ணுறதுக்கு அப்படியே அச்சஸ்லாம் அதே டெக்ஸ்டரில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 கலரில் க்ரீன் ஷீட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து லைட் கலரும் இன்னொன்று வந்து டார்க் கலரும். ஒரு பேப்பர் மேலே இன்னொரு பேப்பரை இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரும்பு மேலே வர இலை வந்து நீட்டாக இருக்கும்ல, நீட்டாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கிராஸாக ஜிக்ஸாக் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் பார்க்கும்போது. நம்ம வந்து லைட் க்ரீன் டார்க் க்ரீன் 2 எடுத்துருக்கோம்ல, இதை வந்து கட் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒட்டும்போது மேலே வந்து லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி தெரிகிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி கட் பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ வந்து அதே மாதிரி நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதிலேருந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கை சுற்றி நான் ஒட்டி காமிக்கிறேன். லைட்டாக கம் போட்டு இந்த மாதிரி மேலே மட்டும் ஒட்டிட்டேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டோன்னா கொஞ்சம் வளைஞ்சு நம்மளுக்கு பார்க்க அழகாக தெரியும். இப்போ அதே ஸ்டிக்கை சுற்றி இதுக்கு கீழவே இந்த லீஃபையும் ஒட்ட போகிறோம் சுற்றி. அப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக கரும்புக்கு வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும்ல, நீட்டாக அதே மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டபுள் கலரும் தெரியும். சிலது டார்க்காக தெரியுது, சிலது லைட்டாக தெரியுது. சிசர் வச்சு கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி பண்ணால் போதும். சிலது நீட்டாக இருக்கட்டும், சிலது வளைஞ்ச மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இழுத்து விடும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்திங்கன்னா அது பிச்சுட்டு வந்துடும். நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணேன், வீடியோவில் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கனால அது அந்த மாதிரி தெரிஞ்சுது. இதே மாதிரி இன்னொரு ஷீட்டையும் நான் வந்து நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 கரும்புக்கு தான் வரும், இன்னும் 2 இருக்குல்ல, அதனால் வந்து இன்னொரு பேப்பரும் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாத்தையும் நான் வந்து இதே மாதிரி இந்த 3 ஸ்டிக்குக்கும் மேலே கரும்புக்கு அந்த செடி மாதிரி வர மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் 4க்கும் இலை மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கரும்பை சுற்றி டெக்ஸ்டர் மாதிரி ரவுண்டாக இருக்கும்ல, அதுக்காக வந்து இந்த மாதிரி பூ கட்டுற நூல் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பூ கட்டுற நூல் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நூல் வந்து ஒயிட் கலரில் இருக்கனால சரியாக தெரியல, அதனால க்ரீன் கலரில் ஒரு பேப்பர் மேலே வச்சு காமிக்கிறேன். இந்த நூலை வந்து பிரித்தோன்னா 4ஆக நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி மெலிசா. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கம் எடுத்துக்கோங்க. இந்த நூலில் வந்து லைட்டாக கம்மை போட்டு அது ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கம் தேய்ச்ச நூலை வந்து இந்த கரும்பை சுற்றி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு இது மேலே இன்னும் கொஞ்சோண்டு கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டர் தெரியும். உங்களுக்கு இப்போ தெரியலனா கூட ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கரும்போட டெக்ஸ்டர் அப்படியே தெரியும் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு கரும்பு மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். கரும்பில் கோடு மாதிரி வர்றது வந்து சிலதில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், சிலதில் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சுற்றணும்னு தோணுதோ அந்த மாதிரி நூலை சுற்றிக்கோங்க. இப்போயே உங்களுக்கு லைட்டாக தெரியும், கீழே இருக்க மற்ற பிளாக் கலரில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை விட இந்த நூல் சுற்றுறது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக கரும்பு மாதிரியே உங்களுக்கு இப்போயே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக 4-5 வாட்டிலாம் சுற்றிடாதீங்க, சும்மா ஒரு 2 ரவுண்டு நூல் சுற்றினா போதும். இதே மாதிரி நான் மற்ற கரும்புக்கும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் நூலை சுற்றி எடுத்துட்டேன் பாருங்கள். இது பார்க்க கரும்பு மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் தான் கீழே கமெண்டில் சொல்லணும். இப்போ வந்து அந்த கரும்பு கீழே வேர் மாதிரி இருக்கும்ல, அதுக்காக வந்து இந்த மாதிரி தேங்காய் ஓடு இருக்கும்ல, தேங்காய் ஓடில் இருக்க நாரை வந்து நான் கொஞ்சமாக பிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதை தான் வந்து கரும்புக்கு வேர் மாதிரி நான் ஒட்ட போகிறேன். இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பிச்சு வச்சுருக்கேன். ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி தான் இதை ஒட்ட போகிறேன். கரும்பு கீழே வந்து கொஞ்சம் லைனாக தானே இருக்கும் வேர் மாதிரி, அதனால் ஒன்று கீழே ஒன்று மேலே அந்த மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு கடைசியில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த கரும்போட வேர் மாதிரி தெரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், கிட்டத்தட்ட கரும்போட டெக்ஸ்டர் நான் கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாத்தையும் நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு.
கொஞ்சம் மேலே கீழேன்னு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கரும்பு மாரியே இருக்கும். மற்றதுக்கும் நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பொங்கலுக்கு வந்து ஸ்பெஷல் இன்னும் 2 வீடியோ இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த கரும்பு கிராஃப்ட் முடிஞ்சுது. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பொங்கல் கிராஃப்ட்டில் பார்க்கலாம். பாய் பாய்.